ஒரு பொண்ணோட அசைவெல்லாம் ஆம்பளைக்கு வேணும்னா தெரியாம இருக்கலாம், பொண்ணுங்களுக்கு தெரியாம இருக்குமா? இல்ல மேடம், உங்ககிட்ட கேட்டு பார்த்துட்டேன், நீங்க ஒத்துக்கல. அதனாலதான் உங்க பொண்ணை பார்த்து பேசலாம்னு. அடிச்சனா? எங்களெல்லாம் பார்க்க உனக்கு எப்படி தெரியுது? எல்லாரும் காதுல பூ வச்சுக்கிட்டு தெரியற மாதிரி தெரியுதா? பொண்ணாச்சேன்னு பாக்குறேன், இல்லனா உன் நிலைமை என்ன ஆயிருக்குன்னு எனக்கே தெரியாது. இவ்ளோ நடந்தும் நீ இன்னும் திருந்தல. என்ன தப்பா நினைக்காதீங்க, நான் பண்றது தப்பு தான். இருந்தாலும் நான் பண்றதெல்லாம் நல்லதுக்காக தான் மேடம். அது எப்படி நீ தப்பு பண்றது நல்லதுக்காக இருக்க முடியும்? மேடம் ப்ளீஸ் மேடம், நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னதுதான். தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க. உங்க பொண்ணோட நல்லதுக்காக தான் சொல்றேன். என் பொண்ணோட நல்லதை நான் பாத்துக்கிறேன், அத நீ வந்து எனக்கு சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. எவ்வளவு தைரியம் இருந்தா இத்தனை பேர் இருக்கும்போது எல்லாரையும் ஏமாத்திட்டு உள்ள வந்திருப்ப. அது மட்டும் இல்லாம என் பொண்ணு ரூமுக்கே வந்துட்டல. இப்ப உங்க அப்பாவை வர சொல்லவா? அவர் வந்தா இப்ப என்ன நடக்கும்னு தெரியும்ல. மேடம் 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 ப்ளீஸ் மேடம், அவர்கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க மேடம். அப்புறம் என் மேல உள்ள கோவத்துல எங்க அம்மாவை டார்ச்சர் பண்ணுவாரு. எங்க அம்மா பாவம் மேடம். தெரியுதுல்ல, தெரிஞ்சும் இப்படி பண்ணிருக்கனா சம்மந்தி சொன்ன மாதிரி நீ திமிரு பிடிச்சவதான். உன்னை இப்படியே விட முடியாது. மேடம் 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 ப்ளீஸ் மேடம், அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க மேடம். நான் ஸ்ருதிக்கு நியாயம் கிடைக்கணும் தான் இப்படி செய்யறேனே தவிர உங்க பொண்ணு வாழ்க்கையை கெடுக்கணும்ன்றதுக்காகலாம் இல்ல. நீங்களும் ஒரு பொண்ணு தானே மேடம், இன்னொரு பொண்ணு வாழ்க்கையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க மேடம், ப்ளீஸ் மேடம். என் பொண்ணு வாழ்க்கைய பத்தி நினைக்கும் போது மத்தவங்கள பத்தி எனக்கு கவலை இல்ல. இருந்தாலும் நான் மனசாட்சி இல்லாதவ இல்ல. நீயும் என் பொண்ணு வயசுல இருக்கிறதுனால உன்னை மன்னிச்சு இப்படியே விட்டுறேன். இன்னும் 5 நிமிஷம் தான் உனக்கு டைம். இந்த வேஷத்தை கலைச்சிட்டு இங்க இருந்து கிளம்பு, இல்லனா நான் மறுபடியும் பேசிட்டுலாம் இருக்க மாட்டேன். என் குணத்தை காமிச்சிருவேன், ஜாக்கிரதை. எல்லாம் முடிஞ்சு வர நேரத்துல இப்படி மாட்டிக்கிட்டோமே. உண்மை தெரிஞ்சா எல்லாமே கெட்டு போயிடுமே. ஐயோ, இப்ப என்ன பண்றது? எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்த போறேனே தெரியலையே. ஐயோ, ஆம்பளை சட்டை போட்டு வந்தா ஆம்பளை ஆயிருவியா? சட்டை யாருது? உங்க வீட்டு வேலைக்காரன் தான். என்ன எகத்தாலண்டி உனக்கு? இந்த சிவசாமி ஒண்ணும் தெரியாத நினைச்சிட்டேல்ல. நானும் நீ எவ்வளவு தூரம் தான் போறேன்னு பாக்குறேன்னு நினைச்சா கல்யாணத்தை நிறுத்துற அளவுக்கு இல்ல. உன்ன இப்படியே விட்டா கல்யாணத்தை நிறுத்தினாலும் நிறுத்திடுவ. இவ்வளவு போடுறா. டேய், இவள கையக்கலை கட்டி இந்த இலக்குள்ள வச்சு அந்த கல்யாண மண்டபத்துல போய் போட்டுருங்க. ஏங்கய்யா அந்த மண்டபத்துல போட சொல்றீங்க? அதான்டா சிவசாமியோட புத்திசாலித்தனம். இவன் புருஷன் இவளை காணன்னு ஊர் முழுக்க தேடிட்டு இருப்பான். ஆனா அந்த கல்யாண மண்டபத்தில் தேட மாட்டான்ல. அதனால அங்க இவளை சேஃப்டி பண்றது நமக்கு நல்லது. நீங்க இவளை கொண்டு போய் அங்க இலக்கட்டோட சேர்த்து வச்சிருங்க. நாளை கல்யாணம் முடிஞ்சு சாப்பாடு போடுறதுக்கு அப்புறம் தான் இவளை பார்க்க முடியும். அதுக்குள்ள என் பையன் கல்யாணம் ஊர் வரைய நல்லபடியா நடந்தல. அப்புறமா இவளை சாகடிக்கணும்னு அவசியம் இல்ல. விஷயம் தெரிஞ்சா அவளே செத்து போயிடுவா. மானஸ்தி இல்ல, கட்டுங்கடா. சரிங்க. ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. இவளை இப்படியே சேர்த்து வாயை கட்டிட்டாதான் நினைவு வந்தா கூட கத்த மாட்டான். ஏன் கேளு. ஏங்க வாயை கட்டுறீங்க? ஒருவேளை இவ மயக்கம் தெரிஞ்சு கத்தி ஊற கூட்டக்கூடாதுல்ல. இப்ப அசைய முடியாது, கத்த முடியாது. சரிங்க. இப்ப முழுசா கட்டுங்கடா. கட்டுங்க. தூக்குடா. இலையெல்லாம் மேல தூக்கி வைங்க. இலை முடி.